குட் மார்னிங் சில்ட்ரன். ஓகே, நம்ம இப்போ 1 to 3 சொல்லி ஆரம்பிக்கலாமா? எல்லாரும் 1 to 10 வரைக்கும் சொல்லுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. வெரி குட். அடுத்து ஏபிசிடி ஆரம்பிக்கலாமா? மேம், பிரின்சிபல் மேம் வந்து எங்களை கிளாஸ் மைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. எல்லா டீச்சர்ஸையும் ஒரு மீட்டிங்க்கு கூப்பிட்ருக்காங்க மேம், பிரின்சிபல் மேம் ஆஃபீஸில். ஓ அப்படியா? ஓகே குட்டீஸ், நீங்கள் அக்கா சொல்கிறத கேட்கணும், குட்டாக இருக்கணும். ஓகேவா? நான் மீட்டிங் முடிச்சு வந்துடுறேன். எல்கேஜி கிளாஸ்லாம் சூப்பராக இருக்குல்லடி. ஆனால் நம்மளும் எல்கேஜிலே இருக்கலான்னு இருக்குது. ஆமாடி, நம்ம கிளாஸில் பிளாக் போர்டு ஒன்று தான் இருக்குது. இவங்க கிளாஸ் எவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக இருக்குது பாரு. தரெல்லாம் கூட நல்லா இருக்கு. தரையெல்லாம் கூட கலர்ஃபுல்லாக இருக்குது. ஸ்டார்ட். நான் வந்துட்டேனே. ஆத்தி, என்னடி தொப்பு தொப்புன்னு விழுகுறாங்க? ஆத்தி, அழுகாத பாப்பா. அக்கா அக்கா போர் அடிக்குதுக்கா. என்னடி பண்ணலாம்? போர் அடிக்குதுன்னு கேட்குறாங்களே. சரிடி, நம்ம ஏபிசிடி எடுக்கலாமா? ஏபிசி தான் போர்க்கா. ஏபிசிடிலாம் போரா? நாங்களாம் டெய்லி ஏபிசிடி தான் படிப்போம். ஆனால் இவங்க என்ன போருங்கிறாங்க? அக்கா இல்ல, மேமும் தான் அப்போ ஏபிசி கண்டக்ட் பண்ணாங்க. ஓ, மேமும் அதான் எடுக்கிறாங்களா? சரி, நாங்கள் அப்போ கேம் கண்டக்ட் பண்ணலாம். என்னடி கேமா? என்ன கேம் டி கண்டக்ட் பண்ணுறது? இந்த கிளாஸ் ரூமில் இருக்கிறத வச்சு என்ன கண்டக்ட் பண்ணலாம்? சேரு தான் இருக்குது இந்த கிளாஸ் ரூமில். அப்போ மியூசிக்கல் சேர் கண்டக்ட் பண்ணலாமாடி? மியூசிக்கு என்ன இப்போ நீ பாட போறியா? இல்லை, நம்ம ப்ரேயர் இதுலேருந்து ஜைலோஃபோன் எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்ல ஐடியாடி. இரு, நான் போய் எடுத்துகிட்டு வரேன். ஜைலோஃபோன் வந்தாச்சு. ஆனால் என்ன இப்படி இருந்தால் எப்படி மியூசிக்கல் சேருக்கு சேர் அரேஞ்ச் பண்ணுறது? சரி, ஓகே, கிளாஸ் ரூம் செட்டப்பை மாற்ற வேண்டியதான். ஒரு சேர் ரெண்டு பேர் கூட சரி, நீ ஜைலோஃபோன் வாசிக்க ஸ்டார்ட் பண்ணுடி. இந்த அக்கா ஸ்டாப் பண்ணல, நீங்கள்லாம் உட்காந்துடணும். மியூசிக்கல் சேர் தெரியும்ல உங்களுக்கு. ஒரு சேரில் 2 பேர் கூட உட்காரலாம், ஆனால் 3 பேர்லாம் உட்காரக்கூடாது, சரியா? அப்புறம் சண்டை போடக்கூடாது. சண்டை போட்டிங்கன்னா நாங்கள் கேமை ஸ்டாப் பண்ணி ஏபிசிடி ஆரம்பிச்சிடுவோம். வேணாக்கா, ஏபிசிடி வேணாம். சரி, ஓகே, அப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா கேமை? ஜைலோஃபோன் ஸ்டார்ட். வாங்கடி, உட்காருவோம், நம்ம உட்காருவோம். நான் இங்கே உட்கார போகிறேன், அங்கே உட்கார போகிறேன். நல்ல வேலை நான் உட்காந்துட்டேன். அச்சோ, எனக்கு ஸ்பேஸ் இல்லையே. இவ ஒருத்தி தாண்டி உட்காந்துருக்கா. இங்கே போய் நான் உட்காந்துக்கிறேன். அவ கூட சீட் பிடிச்சிட்டா. நம்மளுக்கு எங்கேயாவது இருக்கான்னு சுற்றி பாருடி. இல்லடி, எல்லாத்துலேயும் உட்காந்துட்டாங்க. எல்லாரும் உட்காந்துட்டாங்களா? அப்போ நம்ம 2 பேரும் அவுட்டா? பரவாயில்ல பிள்ளைங்களா, நெக்ஸ்ட் ரவுண்டில் நீங்களும் வின் பண்ணுவீங்க. இப்போ போய் உட்காருங்க அங்கே. சரி, இப்போ ஒரு சேர் எடுத்துடலாம். சரி, ஓகே, வாங்க அடுத்த ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். டேய் வாடா ஜை. ஸ்டார்ட். முட்டாது போடி. வாங்க எல்லாரும் உட்காரலாம். இங்கே உட்காராங்க. எனக்கு பிளேஸ் இல்லையே. எப்படி நீ மட்டும் உட்காந்துட்ட? சரி, இரு, நான் இவளை தள்ளி விட்டுட்டு உன்னை உட்கார வைக்கிறேன். நீ வா, உட்கார சீக்கிரம். அக்கா என்னை தள்ளி விட்டாக்கா. அவள் ஃப்ரெண்டை உட்கார வைக்க பார்க்குறாக்கா. அப்படியா? அவளையும் அவள் ஃப்ரெண்டையும் கேம்லேருந்து எலிமினேட் பண்ணிட வேண்டியதா. நீங்கள் 2 பேரும் போய் அங்கே கீழே உட்காருங்க. நீங்கள் தான் அவுட். இப்போ என்னடி, உன்னால நானும் அவுட் ஆயிட்டேன். நீ தானே ஸ்பேஸ் கேட்ட. சரி, அவுட்டு தான். நம்ம சீட்டிங் பண்ணோம். ஜாலி. தேங்க்யூக்கா.
அப்பா எனக்கு ப்ளேஸ் கிடச்சிருச்சு இப்போ. ச்சே, நம்ம 2 பேரும் அவுட் ஆகிட்டோம். வா போய் உட்காராங்க. சரி, இப்போ தேர்ட் ரவுண்டில் இன்னொரு சேரையும் எடுத்துடலாம். எல்லாரும் இறங்க கீழே. என்னடி இப்போ 3 சேர் தான் இருக்கு. லாஸ்ட்டாக 1 சேர் தாண்டி இருக்கும். 1 சேரா? சரி வாங்க இப்போ ஓட. ஜைலோஃபோன் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. உட்காரு. ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதை நம்ம பார்க்கவே இல்லை. பேசிக்கிட்டே நம்ம 2 பேரும் அவுட் ஆகிட்டோம் பார்த்தியாடி. கேமில் கான்சன்ட்ரேட் பண்ணி இருந்திருக்கலாம். சரி வா நம்ம போய் உட்கார. சரி, இப்போ தேர்ட் ரவுண்டும் முடிஞ்சிருச்சு. செகண்ட் ரவுண்டு 4 பேர் தான் நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு செலக்ட் ஆவீங்க. அதாவது ஃபைனல் ரவுண்டுக்கு. எல்லாரும் எந்திரிங்க, ஒரு சேர் எடுத்துடலாம். இப்போ தாண்டி செமிஃபைனல் ரவுண்டு. யார் செலக்ட் ஆக போகிறான்னு தெரில. சரி வாங்க போகலாம். உட்காருங்க. என்னடி இவ்வளோ ஃபாஸ்ட்டாக உட்காந்துட்டாங்க? செமிஃபைனல்ஸ் வரைக்கும் செலக்ட் ஆகி இப்போ அவுட் ஆகிட்டோமா? சரி வா உட்காரலாம். சரி, இப்போ செகண்ட் ரவுண்டும் முடிஞ்சிருச்சு. ஃபைனல் ரவுண்ட். ஒரே ஒரு சேர் தான் இருக்கும். எல்லாரும் எந்திரிங்க. கமான். போச்சு போ, ஒரே சேர் தான் இருக்கு. உட்காருங்க. அடச்சா, அவங்க கூட செமிஃபைனல்ஸில் தான் அவுட் ஆனாங்க. நம்ம ஃபைனல் ரவுண்டு வரைக்கும் செலக்ட் ஆகி இப்போ அவுட் ஆகிட்டோமேடி. பார்த்தியா, ட்வின்ஸ் கலர்விழி மலர்விழியே 2 பேரும் வின் பண்ணிட்டாங்க. சரி வா, அட்லீஸ்ட் ஃபைனல் ரவுண்ட் வரைக்குமாவது இருந்தோமே கேமில். சரி, இப்போ நம்ம வின்னர் யாருன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. கலர்விழி மலர்விழி தான். ஸோ என்ன கிஃப்ட்டா? சும்மா மானிட்டர் தான் பண்ண வந்தோம். எங்ககிட்ட கிஃப்டெல்லாம் கிடையாது. என்ன கிஃப்ட் கிடையாதா? நீங்கள் போர் அடிக்குதுன்னு சொன்னீங்கன்னா நாங்கள் கேம் கனெக்ட் பண்ணோம். இப்போ கிஃப்டெல்லாம் கேட்டால் நாங்கள் எங்கே போவோம் கிஃப்ட்டுக்கு? சரி ஓகேக்கா. தேங்க்யூ பிள்ளைங்களா. கிளாஸை நல்லா பார்த்துக்கிட்டதுக்கு. குட்டாக இருந்தாங்களா? ஆமாம் மேம், குட்டாக தான் மேம் இருந்தாங்க. தேங்க்யூ பிள்ளைங்களா. மீட்டிங் முடிஞ்சு இனிமேல் நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் கிளாஸ்க்கு போகலாம். ஓகே மேம்.